ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். 2026 எலெக்ஷன் டேட் வந்தாச்சு. 23 ஏப்ரல் நாளைக்கு தான். இன்னும் சில மணி நேரங்கள் தான் இருக்குது. தயவுசெய்து மக்களே, இன்னும் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற தெளிவில்லாத மக்கள் தயவுசெய்து நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடுங்க. யார் பேச்சையுமே கேட்டு ஏமாறாதீங்க. நீங்க ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை பார்க்குறவங்களா இருப்பீங்க. அதாவது நீங்க ஒரு பிசினஸ் மேனா இருக்கலாம், அல்லது ஏதாவது பிரைவேட் கம்பெனில வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், அல்லது கவர்மெண்ட் ஜாப்ல இதுலயா இருக்கலாம், இல்ல என்ன மாதிரி சோல்ஜரா கூட இருக்கலாம். நீங்க எங்க வேலை பார்த்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, உங்கள பகைக்கிறவங்க கண்டிப்பா யாராவது இருப்பாங்க. உங்கள பிடிக்காதவங்க யாராவது கண்டிப்பா இருப்பாங்க. நீங்க வளர்ச்சி அடையறத பார்த்து எரிச்சல் புடிச்சவங்க நெறைய இருப்பாங்க. இது மாதிரி உங்களோட விரோதி, உங்களோட எதிரிகள் நெறையா இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க வேலை ஸ்தலங்களா இருந்தாலும் சரி, இப்ப நான் என்னவே எக்ஸாம்பிளுக்கு வச்சு சொல்றேனே, இப்ப எங்கள பகைக்கிறவங்க யாராவது இருந்தா, இந்த இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்? இப்ப நான் யார பகைக்கிறேனோ, அவன பகைக்கிற இன்னொருத்தவங்க யார் இருக்காங்களோ, அவங்க கிட்ட போயி நம்ம கூட்டு சேர்ந்துப்போம். போயி அவங்க கூட நல்லா பேச ஆரம்பிப்போம். அவங்க கூட நல்லா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டெயின் பண்ணி, அவங்க கூட சேர்ந்து இவர பத்தி சொல்லி 2 பேர் சேர்ந்து எதிர்ப்போம் இல்லையா? இயல்பான லைஃபே இதுதான். ஆனா, ஒரு நாட்டோட தலையெழுத்தையே மாத்தக்கூடிய இந்த அரசியல் கட்சிகள் இப்ப விஜய் அவர்கள் டிஎம்கேவ ஸ்ட்ராங்கா எதிர்க்கிறாரு. அவங்களோட கரப்ஷன பார்த்து ஸ்ட்ராங்கா எதிர்க்கிறாங்க. அதே நேரத்தில அவங்களோட எதிரியான அந்த ஏடிஎம்கே கிட்டயும் போய் கூட்டு சேரல. ஏடிஎம்கேவும் கரப்ஷன், டிஎம்கேவும் கரப்ஷன். ஸோ அதனால விஜய் அவர்கள் 2 பேத்தையுமே ஸ்ட்ராங்கா எதிர்க்கிறாரு. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, அவரு நான் ஜெயிச்சா போதும், நான் முதலமைச்சர் ஆனா போதும் அப்படின்னு மட்டும் நினைக்கல. நாட்ட பத்தியும், நாட்டு மக்கள பத்தியும் ரொம்ப ஆழமா யோசிக்கிறவரா இருக்காரு. நாட்டுக்கு நல்லது ஏதாவது நடக்கணும் அப்படின்னு ஆழமா நினைக்கிறவரா தான் இருக்கிறாரு. சரிங்களா? ஸோ இத நல்லா புரிஞ்சுக்கங்க. தயவு செய்து சிந்திச்சு வாக்களிங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க டிஎம்கேக்கு ஓட்டு போடுறவங்க, அல்லது ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுறவங்க, இந்த மாதிரி ஆட்கள்லாம் நீங்க நல்லா யோசித்து பாருங்க. அவங்க அந்த நாட்ட பத்தியோ, நாட்டு மக்கள பத்தியோ, எந்த அவங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. அவங்க டிஎம்கேல யாராவது அவங்களோட ரிலேஷன் இருப்பாங்க, அவங்களோட நண்பர்கள் இருப்பாங்க, அல்லது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கணக்குல தான் அவங்க ஓட்டு போடுவாங்க. அவங்க மூலியமா இவங்களுக்கு ஏதாவது வேலை ஆயிருக்கும், இவங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய பெரிய வேலைகள்லாம் ஈஸியா நடந்திருக்கும். ஸோ இந்த ஒரு கணக்க வச்சு தான் அவங்க டிஎம்கேக்கு நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பல மக்களையும் அது அவங்க ஓட்டு போட வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் கண்டு தயவு செய்து ஏமாறாதீங்க. பொதுமக்களாகிய நீங்க இந்த நாடு முன்னேறணும், நாட்டு மக்கள் முன்னேறணும், அவங்க ஒரு தன்மானத்தோட வாழணும், சுயமரியாதையா வாழணும். எதற்காக யார்கிட்டயும் போய் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு இருக்கக்கூடாது. முக்கியமா எந்த ஒரு வேலைக்கும் அரசியல்வாதிய கால பிடிக்கிற நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. அப்படின்னு நெனச்சு நீங்க ஒரு ஓட்டு போடணுன்றத நான் உங்கள வேண்டி கேட்டுக்கிறேன். யாருக்கு ஓட்டு போட்டா எந்தவித பிரச்சனையும் இல்லாம நீங்க சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்றத மட்டும் பாருங்க. இலவசங்கள், பணங்கள் இதெல்லாம் நம்பி யாரும் ஏமாறாதீங்க. யார நம்பி ஏமாறாதீங்க. நல்லா ஆழமா சிந்திச்சு உங்க ஓட்ட நீங்க போடுங்க. இந்த நாட்டு நலன கருதி.